அனைவருக்கும் வணக்கம். அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட்டு வருகிறது. கையடக்க கணினி அதாவது டேப் வாங்கிய பின் பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த கையடக்க கணினியை பள்ளியில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியருக்கு வழங்க வேண்டும். வழங்கும் பொழுது எந்த டேப் எந்த ஆசிரியருக்கு என சீரியல் நம்பருடன் அசைன் செய்ய வேண்டும். அவ்வாறு தலைமை ஆசிரியர் அசைன் செய்த டேப் விவரங்களை இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடியை பயன்படுத்தி வெரிஃபை செய்து அதற்கான இமேஜை அப்லோட் செய்ய வேண்டும். அது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பள்ளி தலைமை ஆசிரியர் தங்கள் பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படி ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க மூணாவதாக, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா சப்மெனு நிறையா ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சப்மெனு இருக்கும். அதுக்கு கீழே டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இந்த டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகலை அப்படின்னு சொன்னால் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேப் அதாவது கையடக்க கணினி நமது பள்ளிக்கு வழங்கியிருக்காங்களோ அந்த விவரங்களை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஒரு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைநிலை ஆசிரியர் ஒரு பிரைமரி ஹெச்எம் இருக்காங்கன்னா 2 டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எண்ணிக்கையை இங்கே என்டர் பண்ணணும். சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இங்கே ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்டர் ரிசீவ்டு கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பள்ளிக்கு எத்தனை டேப் அதாவது கையடக்க கணினி கொடுத்தாங்களோ அந்த எண்ணிக்கையை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. 2 கொடுத்துருந்தாங்கன்னா 2 என்டர் பண்ணிக்கோங்க. 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் 1 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ரிசீவ்டு கவுண்ட்டுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே என்ன என்டர் பண்ணீங்களோ அதனுடைய எண்ணிக்கை இங்கே வரணும். வரல அப்படின்னு சொன்னால் இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கோங்க, ஹோம் போயிட்டு திரும்ப கிளிக் பண்ணி பாருங்க. ஹோம் போயிட்டு திரும்ப மறுபடியும் ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ பாருங்க ரிசீவ்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ரிசீவ்டு கவுண்ட் 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹோமை கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ஸ்கூல்ஸ் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2 அல்லது 3 வாங்கியிருப்பீங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய டேபை நீங்கள் ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரியக்கூடிய அசைன் டீச்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஒரு டேப் இப்போ 3 டேப் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேப் வந்து ஒரு டீச்சருக்கு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டேப் கையடக்க கணினி வாங்கியிருக்கீங்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப டீச்சர்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணணும். நான் இங்கே வந்து ஒரே ஒரு டேப் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால ஒரே ஒரு ஆசிரியருக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அதனால யாருக்கு அந்த டேப்பை நம்ம கொடுக்க போகிறோமோ அவங்களுடைய நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த டேப் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11 டிஜிட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி கையடக்க கணினிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா SNID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 11 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பரை கரெக்டாக பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் ஐடி, டீச்சரோட நேம், டீச்சர் டைப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெச்எம். நெக்ஸ்ட் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய டேபினுடைய சீரியல் நம்பர் வந்துடும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தவறுதலாக சீரியல் நம்பர் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியான
சீரியல் நம்பரை என்டர் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் இங்கே ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் டிக்கை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா அனேபிள் டு அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ நீங்கள் ரெகுலர் ஸ்டாஃபுக்கு பதிலாக டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் கொடுக்கும். ஸோ என்டர் த ரிஜெக்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எதுக்காக நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ராங்லி அசைன்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது டெலிட் ஆயிடும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு வழங்கியுள்ள டேப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியல் நம்பரோட பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். திரும்ப மறுபடியும் நீங்கள் இன்னொரு டேப் வாங்கியிருந்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் அசைன் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு டேப்பில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரையும் என்டர் பண்ணி ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து ரிசீவ்டு 1 அப்படின்றதுனால 1 தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து இதை நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தலைமை ஆசிரியர் எம்இசியில் அசைன் செய்த பின் வழங்கிய டேப் விவரங்களை இடைநிலை ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி வெரிஃபை செய்து அதற்கான இமேஜை அப்லோட் செய்ய வேண்டும். அதுக்கு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. இங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 4வதா ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டேப்லெட் ட்ராக்கிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அந்த பேக் சைடு இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் தவறுதலாக இருந்துச்சுன்னா ஹெச்எம்ஸ்ட்ட சொல்லி ஸ்கூல் லாகின்ல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களா டேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளியினுடைய எம்இஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் உன்னுடைய சீரியல் நம்பர் அசைன் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய டேப்ல இந்த சீரியல் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 MBக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு பள்ளியில் 4 ஆசிரியர்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு சீரியல் நம்பர் இருக்கக்கூடியதை அசைன் பண்ணிட்டு உங்களுக்கு மாறுதலாக கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இந்த சீரியல் நம்பர் கரெக்டான ஒன்றா நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி இந்த சீரியல் நம்பர் உங்கள் டேப்ல பேக் சைடில் இருக்கும். அதை அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் 5 MBக்கு வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேலரி ஓபன் ஆகும். அதுல அந்த சீரியல் நம்பர் இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துருங்க. ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபைல் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஃபைல் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டான ஃபைல் தான் அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு திரும்ப இன்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் பள்ளி தலைமை ஆசிரியர் தங்கள் பள்ளிக்கு வழங்கியுள்ள டேப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் பள்ளியில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியருக்கு அசைன் செய்ய வேண்டும். பள்ளி தலைமை ஆசிரியர் அசைன் செய்த டேப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியானது தானே அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடியில் வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கான இமேஜ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரா கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.